எல்லாருக்கும் வணக்கம். நம்ம எங்க இருக்கு பார்த்தீங்கன்னா திருநின்றவூர்ல தாங்க இருக்கும். திருநின்றவூர்ல மேல்கொண்டையூர்ல ஒரு சூப்பரான ஒரு சைட் கொண்டு வந்திருக்கேன். இந்த சைட்டோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெர்ல் சிட்டிங்க. இந்த ப்ராஜெக்ட்டை யார் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஆர் ஃபவுண்டேஷன் தாங்க. இந்த சைட் எக்ஸாக்டா எங்க லொகேட் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருநின்றவூர்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் டிரைவ்லயே வந்து பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணிடலாங்க. அதாவது நமக்கு ஸ்டேட் ஹைவேக்கு அப்படியே பக்கத்துல இருக்கு அப்படின்னு சொல்லாங்க. அந்த ஸ்டேட் ஹைவே வந்து என்ன ஸ்டேட் ஹைவே அப்படின்னா நம்ம பெரியபாளையம் டு திருநின்றவூரை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேட் ஹைவேல தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து அமைஞ்சிருக்குங்க. லான்ச் ஆகி ஜஸ்ட் சில மாசங்கள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 70% பிளாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சோல்ட் அவுட் பண்ணிட்டாங்க. அதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரீசனபிளான பிரைஸ். அது மட்டும் இல்லாமல் அம்யூனிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30+ அம்யூனிட்டிஸ் வந்து கொடுத்து சைட் ரொம்பவே அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த சைட்லேருந்து நமக்கு நல்ல கனெக்டிவிட்டிஸ் எல்லாமே இருக்குங்க. உங்களுக்கு ஈஸி ஆக்சசபிள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட்லேருந்து நமக்கு எல்லா லொக்கேஷனுமே இருக்கிறது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னே சொல்லாங்க. உங்களுக்கு சைட்டுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டர் ரிங் ரோடு இருக்குது. சைட்டுக்கு பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா பெரிபெரல் ரிங் ரோடு இருக்குது. இப்போ சைட்டுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஹைவே இருக்குது. இந்த மாதிரியான நல்ல கனெக்டிவிட்டி இருக்கிறதுனால இங்கே சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா பிளாட்ஸ் வந்து சோல்ட் அவுட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லாங்க. ஸோ இந்த வீடியோ யாருக்கெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்னை நியர்பைல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஃபியூச்சரில் ஒரு சூப்பரான ஒரு அப்ரிசியேஷனும் ப்ராஃபிட்டும் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக தான் இந்த வீடியோங்க. ஸோ நீங்கள் இந்த ப்ரைஸ்க்கு இடம் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் செங்கல்பட்டை தாண்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா போய் இடம் வாங்குற மாதிரி இருக்கும். ஜிஎஸ்டி சைடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல அப்ரிசியேஷனாக ஃபியூச்சரில் கொடுக்க போகுது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஸோ நீங்கள் திருநின்றவூர் சரௌண்டிங்கில் ரெசிடென்ஷியலாகவும் இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் லேண்ட் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்காக தான். இங்கே ஒரு ஸ்கொயர் ஃபீட் ப்ரைஸ் என்ன, பேங்க் லோன் என்ன பண்ணி கொடுக்குறாங்க, வீடு கட்டி கொடுக்குறாங்களா, இந்த மாதிரி கம்ப்ளீட் டீடைல்ஸ் பார்க்க போகிறோங்க. ஸோ வீடியோக்குள்ள பார்த்துக்கு முன்னாடி நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுறேன், பக்கத்துக்கு பெல் பட்டன் அழுத்திங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த பெர்ல் சிட்டிலேருந்து நமக்கு என்ன மாதிரியான கனெக்டிவிட்டிஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோங்க. ஒரு சைட்டுக்கு கனெக்டிவிட்டி அப்படின்றது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த கனெக்டிவிட்டியை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரிசியேஷன் அப்படின்றது வேகமாக நடக்குங்க. நம்ம சைட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் டிரைவ்லேயே நமக்கு பெரிபெரல் ரிங் ரோடு வரப்போகுதுங்க. அந்த செகண்ட் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருநின்றவூர்லேருந்து பெரியபாளையம் போகிற ஒரு மேஜரான ஸ்டேட் ஹைவேக்கு மிடில் தாங்க இருக்கும். ஸோ உங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக பஸ்ஸுகள் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டே இருக்குங்க. நீங்கள் பெரியபாளையத்துலேருந்து ஆவடி போகணும் அப்படின்னா நீங்கள் இந்த ரோட கிராஸ் பண்ணி தான் போகிற மாதிரி இருக்கும். ஸோ பஸ்ஸுகள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக பஸ்ஸுகளுமே வந்து தான் இருக்குங்க. அந்த திருநின்றவூர் இங்கேருந்து ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் தான் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம ஆவடியிலேருந்து திருவள்ளூரை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு மேஜரான ஒரு ஸ்டேட் ஹைவே அப்படின்னே சொல்லாங்க. நீங்கள் திருநின்றவூர் ஜங்ஷன்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக போகிறீங்க அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக போய் இறங்குற இடமே வந்து பார்த்தீங்கன்னா திருமணிசை தாங்க. ஸோ உங்களுக்கு இங்கேருந்து திருமணிசை கனெக்டிவிட்டியுமே இருக்குது. அந்த திருமணிசை ரோடுமே வந்து பார்த்தீங்கன்னா பூந்தமல்லியிலேருந்து திருவள்ளூரை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு மேஜரான ரோடு அப்படின்னே சொல்லாங்க. அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேட் ஹைவே தான். இந்த திருநின்றவூர்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா உங்களுக்கு வேப்பமேட் வரும். அந்த வேப்பமேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு நியூவாக பைபாஸ்மே வந்து போட்டுட்டு இருக்காங்க. அந்த பைபாஸ் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா திருவள்ளூர்லேருந்து திருப்பதியை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு நேஷனல் ஹைவே அப்படின்னே சொல்லாங்க. அது சென்னையிலேருந்து டைரெக்டாக திருவள்ளூர்லேருந்து திருப்பதி கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு மேஜரான ரோடுங்க. அந்த அடுத்த கனெக்டிவிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் திருநின்றவூர்லேருந்து லெஃப்ட் எடுத்தீங்கன்னா நீங்கள் ஆவடியுமே கனெக்ட் பண்ணிடலாங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஆவடியை ரீச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சிட்டிக்குள்ள ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சசபிள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குங்க. உங்களுக்கு இந்த சைட்ல இருந்து இத்தனை கனெக்டிவிட்டிஸ் இருக்கிறது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னே சொல்லாங்க. இப்போ நம்ம இந்த பெர்ல் சிட்டியை பற்றி கம்ப்ளீட்டாக பார்ப்போங்க. இந்த பெர்ல் சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 20 ஏக்கர்ல நமக்கு ஒரு பிரம்மாண்டமான டவுன்ஷிப்பாக வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அம்யூனிட்டிஸ்லேருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து பண்ணியிருக்காங்க. இந்த சரௌண்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் இல்லை அப்படின்னே சொல்லாங்க. அதுவும் இந்த ப்ரைஸ்க்கு இல்லை அப்படின்றத நம்ம தாராளமாக தைரியமாக சொல்லாங்க. 20 ஏக்கர்ல நமக்கு 477 பிளாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க. அதில் 70% வந்து பார்த்தீங்கன்னா சோல்ட் அவுட் பண்ணிட்டாங்க. அதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் ப்ரைஸ், ஒரு பெஸ்ட்டான ப்ரைஸ், சைட் ஒரு சூப்பரான சைட் அப்படின்னே சொல்லாங்க. இப்போ நமக்கு 30% பிளாட்ஸ் தான் வந்து அவைலபிளா இருக்கு. 800 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 2400 ஸ்கொயர் ஃபீட் வரையும் வந்து பார்த்தீங்கன்னா பிளாட் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்க அவைலபிளா இருக்கு. எல்லா ஃபேஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிளாட்ஸ் கொடுத்துருக்குது ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்னு சொல்லாங்க. அண்ட் இந்த பெர்ல் சிட்டில நமக்கு இந்த மாதிரியான அம்யூனிட்டிஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறாங்க. ஒரு சைட்டுக்கு அம்யூனிட்டிஸ் அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அப்படி பார்க்கும்போது நமக்கு சைட்டுக்கு என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கிராண்ட் ஆர்ட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கேட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுத்துருக்குது ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்னு சொல்லாங்க. அண்ட் பிளாக் டாப் தார் ரோட் தான் வந்து பார்த்தீங்கன்னா சைட்ல ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. 33 அடி, 30 அடி, 24 அடி அப்படின்னு சொல்லிட்டு நல்ல அகலமான தார் ரோடு தான் வந்து பார்த்தீங்கன்னா சைட்ல இருக்கு. அண்ட் இபி ஃபெசிலிட்டிஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா சைட்டுக்குள்ள ஆல்ரெடி வந்துருச்சுங்க. நமக்கு ஸ்ட்ரீட் லைட்ஸ்மே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சைட்டை சுற்றி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்கனால சைட்டு பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அட்மாஸ்பியரா நல்ல ஒரு கிரீனிஷா இருக்கிறது ஒரு பார்க்கறதுக்கு கண்ணுக்கு ஒரு அழகா இருக்கு அப்படின்னே சொல்லாங்க. சைட்ல நமக்கு பார்க்குமே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. 20,000 ஸ்கொயர் ஃபீட்ல நமக்கு அகலமான பார்க் தான் வந்து பார்த்தீங்கன்னா சைட்ல கொடுத்துருக்காங்க. அதில் உங்களுக்கு சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா, வாக்கிங் ட்ராக் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்விம்மிங் பூல், கிளப் ஹவுஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் வரப்போகுதுங்க. ஸோ அம்யூனிட்டிஸ் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பக்காவான அம்யூனிட்டிஸ் தான் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 30+ அம்யூனிட்டிஸ் இருக்கிறது இந்த ப்ரைஸ்க்கு ஒரு சூப்பரான ஒரு ஆஃபர் அப்படின்னே சொல்லாங்க. அண்ட் இப்போ நம்ம இந்த சைட்ல இருந்து என்ன மாதிரியான லொகேஷன் அட்வான்டேஜ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறாங்க. ஒரு சைட்டுக்கு லொகேஷன் அட்வான்டேஜ் அப்படின்றது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். அப்படி பார்க்கும்போது இங்க இருந்து ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் டிரைவ்ல நம்ம திருநின்றவூர் ரயில்வே ஸ்டேஷனே வந்து பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணிடலாங்க. திருநின்றவூர் பஸ் ஸ்டாண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸி ஆக்சசபிள் தான். ஸோ ஒன்ஸ் நீங்க திருநின்றவூர் பஸ் ஸ்டாப்பை ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா சிட்டிக்குள்ள எங்க வேணா போகலாங்க.
உங்களுக்கு பிராட்வேக்கு பஸ் இருக்கு, ஆவடிக்கு பஸ் இருக்கு, இந்த மாதிரி திருவள்ளூருக்கு பஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு ஃப்ரீக்வெண்டா பஸ் ஃபெசிலிட்டிஸ்மே இருக்கு, ட்ரெயின் ஃபெசிலிட்டிஸ்மே இருக்கிறது ஒரு மிகப்பெரிய லொகேஷன் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லாங்க. ஜஸ்ட் இங்க இருந்து 12 கிலோமீட்டர்லேயே வந்து பாத்தீங்கன்னா பட்டாபிராம் டைட்டில் பார்க்குமே இருக்குங்க. உங்களுக்கு அந்த பட்டாபிராம் டைட்டில் பார்க் வரையுமே வந்து பாத்தீங்கன்னா மெட்ரோ கனெக்டிவிட்டி வந்து பாத்தீங்கன்னா வரப்போகுது. அதுக்கான சாங்ஷனுமே வந்து பாத்தீங்கன்னா நடந்துருச்சுங்க. அடுத்த எக்ஸ்டென்ஷனுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பட்டாபிராம் டைட்டில் பார்க்ல இருந்து திருவள்ளூர் வரையும் வந்து போக போகுதுங்க. அப்படி போகும்போது உங்களுக்கு நம்ம திருநின்றவூர் ஜங்ஷன்லேயே வந்து பாத்தீங்கன்னா மெட்ரோ கனெக்டிவிட்டியுமே வரப்போகுது. அண்ட் இங்க இருந்து ஒரு 30 மினிட்ஸ்ல நமக்கு தமிழ்நாடு நாலேஜ் சிட்டி வந்து பாத்தீங்கன்னா வரப்போகுதுங்க. அது ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு 800-900 ஏக்கர்ல வந்து பாத்தீங்கன்னா வரப்போகுது. அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து நம்ம 30 மினிட்ஸ்ல வந்து ரீச் பண்ணிடலாங்க. ஸோ உங்களுக்கு கனெக்டிவிட்டி வைஸ் லொகேஷன் அட்வான்டேஜஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரைஸ்க்கு எக்கச்சக்கமான கனெக்டிவிட்டிஸ் லொகேஷன் அட்வான்டேஜ் வந்து இருக்குங்க. அண்ட் இந்த பேர்ல் சிட்டில ஒரு ஸ்கொயர் ஃபீட் பிரைஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போங்க. நான் வந்து கனெக்டிவிட்டியும் சொல்லிட்டேன், லொகேஷன் அட்வான்டேஜ் சொல்லிட்டேன், சைட்டை பத்தியுமே வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா டீடைல்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. இங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 1100 ரூபாங்க, 1100 rupees தாங்க. இந்த லொகேஷனுக்கு இந்த பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான பிரைஸ் அப்படின்னே சொல்லாங்க. ஆமாங்க, இந்த பிரைஸ்க்கு நீங்க ஜிஎஸ்டி வழியா நீங்க இடம் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க செங்கல்பட்டை தாண்டி மாமண்டூரை தாண்டி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரைஸ்ல உங்களுக்கு லேண்ட் இருக்குங்க. நீங்க கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா மதுராந்தகம் வரையும் போனாதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரைஸ்ல உங்களுக்கு லேண்ட் கிடைக்கும். நம்ம சிட்டில இருந்து ஜஸ்ட் ஒரு 20-25 கிலோமீட்டர்ஸ் தள்ளி தாங்க இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த பிரைஸ் வந்து ஒரு சூப்பரான பிரைஸ் அப்படின்னே சொல்லாங்க. அதாவது உங்களுக்கு இந்த பிரைஸ்ல இந்த மாதிரி இவ்வளவு அம்யூனிட்டிஸ் கொடுத்து இந்த சரௌண்டிங்ல உங்களுக்கு ப்ராஜெக்ட் இல்லை அப்படின்னே தாராளமாக சொல்லாங்க. இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவ்டுங்க. ஸோ உங்களுக்கு டாக்குமெண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் கிளியராக இருக்கும். இங்கே நீங்கள் ஒரு பிளாட் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 9 lakhsலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா பிளாட்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. இல்லை எனக்கு வந்து வீடாக வேணும் அப்படின்னா உங்களுக்காக 25 lakhsல 2 BHK இண்டிவிஜுவல் ஹவுஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் ரெசிடென்ஷியலாகவும் மூவ் பண்ணலாம், இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் இந்த சைட்டை வந்து தாராளமாக மூவ் பண்ணலாங்க. ஸோ உங்களுக்கு இந்த பேர்ல் சிட்டி பற்றி கம்ப்ளீட் டீடைல்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு இதுக்கு மேலே ஏதாச்சும் டவுட் இருக்கு அப்படின்னா டிஸ்பிளேலேயே வந்து பார்த்தீங்கன்னா நான் டைரக்ட் நம்பர் தான் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஒன்ஸ் கால் பண்ணீங்கன்னா போதும், மற்ற டீடைல்ஸ் எல்லாமே அவங்களே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. சரி, நான் வீடியோ பார்த்தேன், சைட் எனக்கு வந்து பிடிச்சிருக்கு, நான் சைட்டை வந்து பார்க்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா டிஸ்பிளேலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் இருக்கு இல்லையாங்க, அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ கேப் ஃபெசிலிட்டிஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் பண்ணுறாங்க. உங்கள் வீட்டில் உங்களை பிக்கப் பண்ணி சைட்டு கூட்டு வந்து சைட்டை காமிச்சு திருப்பி உங்கள் வீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களை ட்ராப்புமே பண்ணுறாங்க. ஸோ இந்த சைட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சைட்டை விசிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட்டை புக் பண்ணிவிடுவீங்க. அந்த அளவுக்கு அம்யூனிட்டிஸ் எல்லாமே கொடுத்து சைட்டை ஒரு சூப்பரான சைட்டாக வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஃபியூச்சரில் உங்களுக்கு ஒரு நல்ல அப்ரிசியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக கிடைக்குங்க. உங்களுக்கு 15 மினிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா திருநின்றவூர் ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்டு, அப்புறம் பட்டாபிராம் டைட்டில் பார்க்கு, அவுட்டர் ரிங் ரோடு, பெரிபெரல் ரிங் ரோடு, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மெட்ரோ கனெக்டிவிட்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகுது. ஸோ இதெல்லாம் இருக்கும்போது உங்களுக்கு ஒரு 1100 ரூபாய் ஒரு ஸ்கொயர் ஃபீட் ப்ரைஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த பை ஒரு சூப்பரான பை அப்படின்னு சொல்லாங்க. ப்ரைஸும் சூப்பர், லொகேஷனும் சூப்பர். ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபியூச்சரில் உங்களுக்கு ஒரு சூப்பரான அப்ரிசியேஷன் ப்ராஃபிட்டுமே கிடைக்க போதுங்க. இங்கே நீங்கள் ஒரு இடம் வாங்கி ஒரு வீடு கட்டி உங்கள் ஃபேமிலி கூட நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய்.